வெல்கம் டு ஹாட்ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு காஃபி செய்கிறது காமிக்க போகிறோம். அது டல்கோனா காஃபி. இப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து ரொம்ப இந்த ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து நான் வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்றதை காமிக்கிறோம். இதில் வந்து என்ன தேவையான பொருட்கள் வந்து நெஸ்காஃபி சன்ரைஸ், அதில் வந்து 3 ஸ்பூனு காஃபி தூள் இதை எடுத்திருக்கேன், இன்ஸ்டன்ட் காஃபி. அதுக்கடுத்து சுகரு, அது வந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் இனிப்பு காஃபி வந்து கொஞ்சம் கசப்பானது. ஒருத்தர் 1:1 கூட போடுறாங்க, பட் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா காய வச்சு, தண்ணி விடாமல் காய வச்ச பால், ஐஸ் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஐஸ் ஆக்கி வச்சுருக்கணும். அதே மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் வேணும், இப்போ அப்புறம் ஹாட் வாட்டர் வேணும். ஹாட் வாட்டரு கொஞ்சம் வார்ம் வாட்டராக இருந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ செய்யறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ காஃபி தூள் போட்டுக்கிறேன் 3 ஸ்பூனு. சுகரு 4 ஸ்பூனு. வார்ம் வாட்டர் வந்து 3 ஸ்பூன் விடுறேன். நம்ம எதில் எந்த ஸ்பூன் யூஸ் பண்ணமோ அந்த அளவு தண்ணி விட்டால் போதும். இப்போ இதை பீட் பண்ணணும். பீட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த முட்டை அடிக்கிறது பட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் 15 மினிட்ஸு கையில் வந்து இது பீட் பண்ணுறப்ப ரொம்ப கை வலிக்கும்ன்றதுனால பிளெண்டரை யூஸ் பண்ணி நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்யறது எப்படி பார்ப்போம். இங்கே பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்படி தலைகீழ காமிக்கிறேன் பாருங்கள், கீழே விழுகலை. ஐஸ்கிரீம் பார்த்துக்கு அப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் சரியான பதம். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம இப்போ இதை எடுத்து வைக்கிறோம் பாருங்கள். பண்ணி காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த கண்ணாடி பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம காய வச்சு ஆற வச்சு தண்ணி விடாமல் காய்ச்சின பால், அதுதான் மெயின். அங்கே அப்போ தான் ஸ்வீட்டாக இருக்கும். இதில் போட்டாச்சு. இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்குது. மிதக்குது பாருங்கள் அப்படியே. இப்போ பாருங்கள், டல்கோனா காஃபி ரெடி. தூள் ஃப்ளேவருக்காக அப்படி போடுறோம் பாருங்கள், அழகாக இருக்குது டெக்கரேஷனு. காஃபி பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இது டல்கோனா காஃபி. சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.